அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான்னு சும்மா சொன்னாங்க. அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க. ஆ? எல்லாம் தைரியம் தான், நம்ம எதை வேணா சாதிக்கலாம். வயசான கட்ட தான் நம்மளால முடியலன்னு நம்மளால சத்த நேரம் உட்கார முடியல, மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த பொட்டை பிள்ளைய வந்து போவான்னு சொன்னா அது வந்து எகுத்து பேசுது. ஏதோ நம்ம கட்ட இருக்க வரையும் இந்த காட்டுக்கு இப்படி வந்துட்டு போக போறோம். அப்புறம் ஏதோ எப்படியோ போகுது. நாம என்ன பண்ணிக்க போறோம்? நம்ம பேச்சு கேட்டா நல்லா இருக்குதுவ, இல்லைன்னா அது எப்படியோ போகுதுவ. 4 எட்டு எடுத்து வச்சா காடு வந்துடும், மூச்சு வாங்கி நிக்கிறோம். என்னத்த சொல்லுவ? இந்த அழகிய கிராமத்துல இரவு ஆனா மழையும் பகலானா வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிராம மக்கள் அனைவரும் விவசாயம் செய்வதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் முத்துப்பாண்டி எழில்கிட்ட சொன்னான். அச்சாணி இல்லாத தேரு முச்சானு நவுறாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதே போலதான் இந்த முத்துப்பாண்டி இல்லைன்னு வைய ஒரு காரியமும் இங்க நடக்காது. சரி சரி, கவலைப்படாத, உன் காட்டை நானே ஓட்டி தரேன், சரியா? மழை வர்றதுக்குள்ள பயிரை கீரை நட்டு ஒரு வருமானத்தை பாருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சரிண்ண சரிண்ண, விடுண்ண, எல்லாம் நீ இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு தெரியாதா? நம்ம காட்டை மட்டும் ஓட்டி கொடுத்து புண்ண செத்த. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தானே எவனாவது போன் போட்டு தொல்லை பண்ணுவோனுவ. இரு, நான் வரேன். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா ஆமாண்ணா, இந்த வந்துடுறேண்ணா. இந்த தூக்கு சட்டியில் சோத்தை ஊற்றிக்கிட்டேன், எடுத்துக்கிட்டு வேலைக்கு தானே வரேன். வந்துடுறேண்ணா உன்னோண்டி புல்லாம். என்கிட்ட இல்லாத போனாடா, அதெல்லாம் நான்லாம் 10,000 ரூபா போன் வச்சிருக்கிறேன்டா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மழையில் வீந்து விடுன்னு. சரி சரி, வேலையை போய் பாரு, கூலி பணத்தை எடுத்து போய் நான் சாயங்காலமா வந்து வாங்கிக்கிறேன். சரி. கந்தசாமி கிணறு வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருந்தான். மொசவலை கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு மொசை மாட்டி இருக்குதா பாரு. இந்த கிழங்கு வேற அந்த மலையில நனைஞ்சு போய் ஐவி போகுமோ என்னமோன்னு பயமா இருக்குது. இன்னும் 2 நாளைக்குள்ள எப்படினாச்சும் கிழங்க பிடுங்கி போடணும். ஊருக்குள்ள போய் ஆளுகளுக்கு சொல்லி வச்சாதானே வருவாங்க. இன்னைக்கு கண்டிப்பா போன் போட்டுனாச்சும் சொல்லி வர வச்சிடணும். மாட்டுக்கு பில்லு எடுத்துட்டு போலான்னு வந்தோம்னா அந்த எலி வந்து இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணா விவசாயிகள்லாம் எப்படிதான் பொழைக்கிறது? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு பயம்தான். நைட்டு பூரா தூக்கம் இல்லை. இந்த மலையில இந்த கேரட் என்ன ஆகுதோ, இது என்ன ஆகுதோ, அது என்ன ஆகுதோன்னு ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டதுனால நமக்கு ஏதோ நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இந்த விளைச்சலை. ராஜன் கேரட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் கேரட்டை பத்தி கவலையும் அடைஞ்சான். வேலைக்கு 2 ஆளுகளை கூப்பிட்டுருந்தோம், வர ஆளுகளா பாரு. இந்த பாரு, ஊருக்குள்ள இருந்து அதாவது காலையில ஏஞ்சி துணி துவைக்கிறது கூட போயிடுச்சுவ. இன்னும் வர ஆளுவ வந்துகிட்டே இருக்கிற ஆளுடியம்மா. அந்த காலத்துல நாமெல்லாம் தூக்கு பணி எடுத்து தூக்கு சட்டி எடுத்து சோறு போட்டோம்னா காட்டுல தான் போய் நிற்போம், விடியறதுக்குள்ள கோழி கூப்பிட்றதுக்குள்ளார. இந்த காலத்துல எவன் ஏந்திரிக்கிறா? சோறு கோயம் பாக்கிட்டு வர்றதுக்கே 9 மணி ஆயிடுது. அப்புறம் எங்க காட்டுக்கு வருவாளுவ? இதுக்கு மேல நமக்கு என்ன களை வெட்டுறதுக்கு தெம்பா இருக்குது? அப்புறம் அவளுக்கு தான் கெஞ்சி ஆகணும், வேற வழி இருக்குதாங்க? என்ன பண்றது? முத்தைய முட்டு காட்டுக்கு பக்கத்துல வந்துடுடினாலும் இன்னும் எவ்வளவு வரல. களை கட்டியும் தூக்கு சட்டியும் எடுத்துக்கிட்டு நாம முன்னாடி வந்துவிட்டோம். வீட்டை இருந்திருந்தா கூட 2 துணியை அடிச்சு கடாசிட்டு வந்திருக்கலாம். மழை பெய்யறதுக்கு அதுக்கு ஒன்று துணி குமிச்சு போச்சு. அதுக்குள்ளார இவளு என்ன இன்னும் காண ஆளை? போனு கூட எடுத்துட்டு வரல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளுவளே. கோயம்பு அந்த ஆளுக்கு வச்சுட்டு வந்திருக்கோம். அவர் சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல. அவருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லல. நம்ம வாழ்க்கை அப்படியே புயம்பியே பூடு மாட்டுக்குது. 4 கத்திரிக்காய்னாச்சும் போய் பறிச்சு போட்டு குழம்பு வைக்கணும். இல்லை நீ காட்டுக்கு போகிறோம்ல, களை வெட்டுற இடத்துல ஒரு 4 கீரை ஆம்பிட்டுதுன்னு வச்சுக்கே, அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து விடுவோம். நைட்டு போட்டு கடைஞ்சி விடுவோம். என்ன பண்ணுறது அப்புறம்? மோர் வாங்கலையோ? மோர் வாங்கம்மா வாங்க. சுவையான மோர், சத்தான மோர், கலப்புக்கு நல்ல மோர் வாங்க. பசுமாட்டு பாலில் கடைஞ்செடுத்த மோர், நல்ல மோருமா, குடிச்சா தெம்பு வரும். வாங்கம்மா வாங்க. ஒரு டம்ளரே 10 ரூபா தான். வாங்க 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 வாங்க. ஒன்று வருதுல பாரு, காலையிலேருந்து எப்படி கத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் 20 ரூபாய்க்கு கூட அந்த மோர் விற்கல பாரு. அந்த எண்ணெய் எடுத்தாடி. அம்மா நேரம் உட்காந்துருக்கிறது அடுப்பு சட்டியில. பனையார சட்டி காயுதுங்க, அனல்ல உட்காந்துருக்க முடியல. இந்த பனையாரத்தை தூக்கிட்டு போய் உள்ளார வை. எவ்வளவு வந்தாலும்னா கண்ணு வச்சு விடுவாளுவ. என்னமோ அவளு ஊட்ட சுடாத நம்ம சுட்டுவிட்ட மாதிரி வந்து பேசுவாளுவ. வந்தாலும்னா ஆளுக்கு 4 எடுத்தாலும்னா முடிஞ்சு போச்சு. எண்ணெயை தூக்கியா அந்த பனையாரத்தை தூக்கிட்டு போய் உள்ளார வை. சுட்டி எடுத்து வர. அப்புறம் உன் அப்பங்கார வந்தானா என்னால மாளாது. ஏமா ஏமா ஏமோ, ஒரு பெத்த புள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கு நடு வீட்டுல நின்று. ஒன்று கண்டுக்குது உலா பாத்தியா? அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வீட்டுக்கே வர்றதில்ல. அப்புறம் எங்கேயாவது போனாலும் ஊரை சுத்த போறான், அங்க போறான் இங்க போறான்னு வந்து இது பண்ண வேண்டியது.
இதே பொழப்பா இது? ஏமா ஏமோ இப்போ வரியா இல்லையா? நான் போகட்டாமா? பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா, இங்க பெத்தவ நெஞ்சு கல்லாச்சு, இங்க புள்ள நெஞ்சு என்ன ஆச்சு? டான் 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 டான். ஏலே, என்னடா வேலை செய்ய சொன்னாங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏ வீரமுத்த சாமி, அந்த சைடு வாடா. அந்த ஆயாட்ட என்னடா கதை பேசிட்டு இருக்கீங்க? மோர் விற்க போனா மோர் கூட 10 ரூபாய்க்கு விற்கலடா. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கிணற தோண்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒழுங்கா தோண்டி கொடுத்துட்டு போங்கடா சாமி. உலா உங்களுக்கு பெரிய ஒரு கும்பிடு போடுறேன். வாங்கடா, கலப்பா இருந்தா மோர் கூட வந்து குடிச்சிட்டு போங்க. வாங்க, ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க. ஏமா வாமா, ஏஞ்சி மேல வாமா. மோரை குடிச்சிட்டு போய் தெம்பா வேலை செய்யுங்க. எனக்கு வந்து இன்னைக்குள்ள அந்த கிணற வெட்டி முடிங்க. ஏன்னா மழை காலம், அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறது தான் நான் இம்மா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கிங்க. என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இங்க வந்து நலிப்படுத்தாதீங்க. பேசுனது போதும். எப்பா சாமி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? அங்கேயே என்ன பேசிக்கிட்டு இருப்ப? ஏமா ஏஞ்சி வாமா, நீ மேல மேல ஏறுமா, மேல ஏறுமா, மேல ஏறுமா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி நான் இங்கு சௌக்கியமே, நீ இங்கு சௌக்கியமா? உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, உன்னை நினைத்து பார்க்கையில் நெஞ்சம் முட்டுது. டான் டான் டான். இந்தா புள்ள, உனக்காக தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய. பேசு புள்ள, மாமனை பார்த்து என்ன ஏதுன்னு பேசு ஒரு 4 வார்த்தை. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எம்மா கண்மணி பாருமா. அப்படியே எட்டி விட்டான்னு வச்சுக்க, கண்ணு மேல போயிடும். ஆளை பாரு. நானும் சரி போனா போதுன்னு பாக்குறேன். சும்மா உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்க. என்ன எங்க அண்ணன் கிட்ட சொல்லணுமா? இன்னும் நீ தான் பேர் வச்சு விட்ட மாதிரி கண்மணி கண்மணிங்கிற. காலையிலயும் மாலையிலயும் துணி துவைக்க போனா அப்படிதான் கூப்பிடுற. ஊருக்குள்ள என்ன கெட்ட பேராக்கலான்னு பாக்குறியா? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டா. ஏய், முன்னாடி கடந்து சலம்புறீங்க, அப்படியே ஓவரா பண்றீங்க. இப்ப என்ன பேசிவிட்டாங்க? கண்மணின்னு பேரு தானே கூப்பிட்டேன். என்ன இந்த மாதிரி பண்றீங்க? நாங்களாம் கூட சீன்லன்னா என்னடி இதெல்லாம் அர்த்தம்? யார் உங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவா? ஒரு வார்த்தை நம்மள பேச விட மாட்டேங்கிறாளுடா சாமி. அப்படியே ஓவர் சலம்புல. என்ன அவங்க அண்ணன்ட்ட சொன்னா அவங்க அண்ணன் என்ன பண்ணிடுவோம்? போய் கூட்டுவோம் அவங்க அண்ணனை. அவ்வளவுதான் பாத்துக்க. போ போ, இதுக்கு மேல நானும் பேச மாட்டேன், நீயும் பேசாத. போ போ, போய்கிட்டாரு. ஏட்டியே மாலா, இந்த கூத்தாடி இந்த கூத்து நடக்குமா சொல்லு பாப்போம். வயசுல மாலாத போய் காட்டு மூட்டில் திரிஞ்சிட்டு வரேன். தேங்காய் கிடக்குதா போகுதா கொல்லையில போய் பாப்புன்னு இல்லாம மணி என்ன ஆகுது? பாய் போட்டு குந்திருக்கிறவனி சொல்லு பாப்போம். இந்த அநியாயம் நடக்குமா எங்கனாச்சும்? ஒரு பொட்டை பிள்ளை இப்படியா இருக்கிறது சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டாதம்மா. அண்ணன் தான் வந்து இம்மா நேரம் தூங்கிட்டு பாயெல்லாம் அப்படியே போட்டுட்டு சோத்துக்கு உண்டானெல்லாம் திறந்து போட்டு போயிருக்கு. அதை ஒரு வார்த்தை கூட கேட்காத. என்னை வந்து சும்மா நொயின்னு. நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இம்மா நேரம். இல்லைன்னா உன் கூடயே வந்திருப்பேன். மாட்டெல்லாம் ஈத்துட்டு போய் யாரு கட்டிட்டு வர்றது சொல்லு பாப்போம். இப்பதான் கட்டிட்டு வந்து சரி எடுத்து வைக்கலான்னு வந்தா அதுக்குள்ள கூத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வந்து கூத்து கீத்துன்னு அண்ணன் வந்தானா? அவன் எதுக்கிட்டு இங்க வரான்? அவனுக்கு என்ன வேலைங்க? வீட்டை பூட்டு போட்டுட்டு போக வேண்டியதானே? நீ வந்த வெளியில நிக்கணும். ஊரை சுத்திவிட்டு ஒரு வீட்டுக்கு அது இதுன்னு பாப்போம்லாத உடுக்கண்ண. நான் வந்து உன்னை எதுவும் சொல்லல சாமி. நான் சொல்றேன், நாளைக்கு நம்ம வீட்டுல இப்படி இருக்கிறது தப்பு இல்ல. போற வீட்டுல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். புள்ளி வேணா ஒரு அடக்கம் சடக்கமா ஒரு பெரியவங்களுக்கு வேலை வைக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அம்மாவை வந்து கோச்சிக்காத, புரியுதா? அவன் மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லை. நீ படிக்கண்ண, நீ படி சாமி. ஏம்மா கண்மணி, என் தங்கமான தங்குச்சிமா, நீ என் உசுறு. நீ என் உசுறு இருக்க வரையும் உன்னை நான் வந்து பாத்துக்குவேன். புரியுதா உனக்கு? நீ எதுக்கும் கவலைப்படாத. காடை பிடிச்சிட்டு வந்தானே, வறுத்துட்டியா? வறுத்து எடுத்தா அண்ணனு நாளைக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ அண்ணங்கிட்ட கேளு. எதா இருந்தாலும் அண்ணங்கிட்ட கேளு. அண்ணன் உனக்கு வந்து உசுரையே கொடுப்பேன். புரியுதா உனக்கு? நாளைக்கு நான் வந்து கோழி பிடிச்சாரன். நீ கோழி பிடிச்சா நாய் பிடிச்சா எனக்கு என்ன சொல்லு பாப்போம். அங்க ஊர்ல இருக்கவனா வந்து என்ன வந்து நீ வந்து புறா பிடிக்க போறேன் காட்டுக்கு போறேன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. காடை கவுதாரின கம்முன்னு இருந்த கடுப்பேத்தாம அந்த பயலை பிடிச்சி என்ன ஏதுன்றதை கேட்டு வை. என் தங்கச்சிய கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டானுங்களா? அவனுல நாளைக்கு நான் பேசிக்கிறேன். அதுதான் புள்ள ஓன்னு இருக்கியா இழைச்சி போய். நீ போய் சாப்பிடு. அவனுல நாளைக்கு நான் பேசிக்கிறேன். இந்த ராசை பாண்டிக்கிட்டே வச்சுக்கிறான் அவன்.
என்ன ஏதுன்றத காலையில பேசிக்குமா, நீ போய் சாப்பிட்டு படு போ. அப்புறம் சொல்றியே, அப்புறம் நேற்று தான் அப்புறம் அம்மா பாட்டு படித்தேன். அப்புறம் டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ அவ ரெட்டை குடம் போட்டுக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு போறா காலங்காத்தால. கோழி கூப்பிட ஏந்திரிச்சு வாசலை தெளிச்சு கோலம் போடும்லாத. இது இன்னும் ஒரு பொட்டை பிள்ளை வீட்டில் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது சொல்லு? அதாவது ரெட்டை குடம் போட்டுட்டு இங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு. ஏ மீனா, மீனா ஏந்திரிக்கிறியா? இப்போ வரணுமா? டீ போட்டு எடுத்தா தண்ணி எப்படி ஏந்திரி. மணி 5 ஆகுதோ இல்லையோ, இது நம்மளை செத்த நேரம் உட்கார விடாது. நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம மாமியார் வீட்டுக்கே போய் நம்ம அனுபவிச்சிக்கலாம். அந்த அளவு கொடுமையை நம்ம அனுபவிக்கலாம். இங்கேயும் இங்கேயும் போகணும், எடுத்தாரணும். எடுத்துக்கிட்டு வரமா, டீயை போட்டுக்கிட்டு இருக்கமா, வரமா வரமா. தூக்கு சட்டியில் அதுக்குள்ளே சோத்தை ஊற்றி வச்சுக்கிட்டியா? சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்துக்கிட்டு காட்டப்புறம் போயிட்டு வரேன். உன் அண்ணங்காரங்க சோத்தெல்லாம் தின்னுட்டு சோத்து பானையெல்லாம் திறந்து போட்டு போட போகிறான். நீ கதவுலாம் பூட்டி விட்டு எங்கே போனாலும் மாட்டை ஈத்துட்டு போய் கட்டிவிட்டு வா. அப்புறம் சண்டை வரக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் வரதுக்குள்ளே பாய் படுக்கையெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும் சொல்லிட்டேன். ஒரு பெத்த தாய் எப்படி சொல்லிட்டு போகுது பாரு. வீட்டை பூட்டிவிட்டு போடின்னு சொல்லுது. எல்லாம் நான் அங்கேருந்து கேட்டுட்டேன். பாரு இப்போ நடக்கிறத மட்டும் பாரு. பாருப்ப ஒன்ன நினைச்சிருக்க ஒரு பொழுதும் வரிய எம்மா இங்க திட்டு வாங்கறதுக்கு தான்டா நம்ம லாய்க்கு. சரி சரி, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா? வாரம் பின்ன நான்